ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று நடந்தது. தம்பிங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மிஷினில் போட்டுவிட்டு அப்படியே கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். தம்பிங்களது ட்ரெஸ்ஸு பார்த்தாக்கா 2 லோடு ஆகிற மாதிரி வந்துச்சு. சரி, எல்லாத்தையும் போட்டுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அப்படியே கொஞ்சம் சாமான் இருந்துச்சு, அந்த சாமானமும் கழுவி எடுத்தாச்சு. அது ஏன்னு தெரியல, இந்த வீட்டில் மட்டும் சாமானம் கழுவ சிங்கில் வந்துன்னே இருக்குது. அது எப்படின்னு தான் தெரியல. உங்கள் வீட்டில் எப்படி தானான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே எல்லாமே கழுவி எடுத்துகிட்டு இன்றைக்கி பிரியாணி செய்கிற பிளானில் தான் இருந்தேன். பீஃப் பிரியாணி செய்கிற பிளானில் இருந்தேன். சரி, அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறப்போ ஃபஸ்ட்டு இந்த சாமானத்தை கழுவி முடிப்போன்றதே ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. நம்ம கழுவுறது ஒன்று, செய்கிறது ஒன்று, யோசிக்கிறது ஒன்று, எல்லாமே ஒன்று ஒன்றா இருக்குது. ஆனால் நம்ம மைண்ட்லேயே தௌசண்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ் ஓடிட்டுருக்கோம். ஆனால் வாட் ஆர் வி ஆக்சுவலி டூயிங் இல்லையா? அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. இவர் என்னை டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே என்னை கல்யாணம் பண்ணி வந்துக்கிறாரு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. ஒன்று வந்து ப்ளெயின் வெறும் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் க்ரீன் சில்லி கார்லிக் பேஸ்ட்டு. இஞ்சி இல்லை, அதனால் இஞ்சி பேஸ்ட் அரைக்கல. இது வந்து தம்பிங்களுக்கு சூப் வச்சுட்டு அப்படியே அதுலேருந்து பிரியாணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சூப் வச்சுங்கிறேன். இதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பீஃப் அதில் போட்டு ஆனியன் கருவேப்பிலை போட்டு டர்மரிக்கு உப்பு போட்டு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 to 10 விசில்ஸ் விடணும். அதுக்கப்புறம் புதினா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே சைட் பை சைட் ட்ராமா போட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.